Hi, good days. Hope you're doing fine. இந்த வீடியோவில் EL தாண்டைக்குடைய ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எட்வர்ட் லீ தாண்டைக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு தியரி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தியரியில் வந்து எதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பசில் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கேட்டை வச்சு தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது கூடவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவங்க வந்து ஒரு 3 லாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன லாஸ் அப்படின்னா, லா ஆஃப் ரெடினஸ், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் லா ஆஃப் எக்ஸசைஸ், அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் லா ஆஃப் இஃபெக்ட். இப்போ நம்ம இந்த 3 லாஸ் ஆஸ் வெல் அஸ் இதோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் மேனரில் பார்த்துடலாம். தாண்டைக்குடைய ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்றது வந்து எஸ்ஆர் தியரி வித் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி வித் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது அது மூலமாக நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங்லேயுமே வந்து கேட்டை வச்சு வந்து எட்வர்ட் லீ தாண்டைக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. EL தாண்டைக் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து 1874 to 1949 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பர்சன். ஸோ ஹி பிலாங்ஸ் டு 20th century. இவருடைய ஃபுல் நேம் வந்து எட்வர்ட் லீ தாண்டைக். ஸோ இவர் தான் வந்து த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தாண்டைக்கை பொறுத்த வரைக்குமே எல்லா லேர்னிங்குமே வந்து ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இதோடைய கனெக்ஷன் மூலமாக தான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் வந்து இவருடைய ஒரு பிலீஃப். அண்ட் லேர்னிங் வந்து எப்போ வந்து உருவாகும் அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ இதோடைய ப்ராசஸில் தான் வந்து லேர்னிங் அப்படின்றதே வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய எரர்ஸ் எல்லாம் வரும். திரும்ப நம்ம அதிலிருந்து கிடைக்கிற அந்த லெசன்ஸை வச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணி அண்ட் நம்ம வந்து சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா லேர்னிங்குமே வந்து அப்ராக்சிமேஷன் அண்ட் கரெக்ஷன் இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நிறைய ட்ரையல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதிலிருந்து கிடைக்கிற ஒரு சில ரெஸ்பான்சஸ்க்கு வந்து இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை அப்படின்னா, திரும்பவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரையல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. அண்ட் அந்த ட்ரையல் வந்து எது வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அதில் கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. லைக்வைஸ் இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங்லேயுமே வந்து தாண்டைக் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார். அதுவும் கேட்டை வச்சு வந்து பண்ணியிருப்பார். ஸோ அனிமல்ஸை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்க்கு வந்து இவர் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய தடவை வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவங்க யூஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பசில் பாக்ஸ். அண்ட் அதுக்கு இன்சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கேட். ஸோ அந்த பசில் பாக்ஸ்க்குள்ளே வந்து கேட்டை ப்ளேஸ் பண்ணி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அந்த பசில் பாக்ஸ் வந்து ஈஸியாலாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து தாண்டைக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி ஒரு பசில் பாக்ஸை வச்சிடுறாரு. ஸோ அந்த பசில் பாக்ஸோடைய இன்சைடில் வந்து ஒரு ஹங்க்ரி கேட் வந்து இருக்குது. இப்போது அந்த பாக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டோர் தான் வந்து இருக்குது. அண்ட் அந்த டோரையுமே வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போது அந்த பாக்ஸுக்கு அவுட் சைடில் வந்து இவர் வந்து எதை ப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபிஷ்ஷை வைக்கிறாரு. ஸோ அந்த பசில் பாக்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி ஹங்க்ரியாக இருக்கிற கேட்டுக்கு இந்த ஒரு ஃபிஷ்ஷை வந்து பார்க்கும்போது எப்படியாட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அண்ட் அந்த ஒரு டைமில் அந்த டோரையும் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா அந்த கேட் வந்து என்ன பண்ணும், அண்ட் அந்த கேட் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதே மாதிரி எத்தனை தடவை அது வந்து ட்ரையல் பண்ணி அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அது வந்து எடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து இவர் ஒரு 3 லாஸ்மே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பசில் பாக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய டோரை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி ஒரு அப்ஸ்டக்கிள் மாதிரி வந்து இருக்குது, தடையாக வந்து இருக்குது. ஈஸியாக வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாது.
இப்போ இந்த ஹங்க்ரி கேட் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அது என்ன பண்ணோம், ஆல்ரெடி ரொம்ப பசியில் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பாக்ஸை வந்து கடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பாக்ஸை ஸ்க்ராட்ச் பண்ணுறது, அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு வர்றது, அண்ட் அந்த கம்பியெல்லாம் வந்து இழுக்கிறது, ஜம்ப் பண்ணி பார்க்குறது, எப்படியாட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது வந்து அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரேண்டமான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரையல்ல இருந்துமே வந்து அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எரர் பண்ணுறோம் அப்படின்றது மூலமாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய லெசன்ஸ் வந்து அதிலிருந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா எப்படியாட்டு ஜம்ப் பண்ணி அங்கே சுற்றி இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணி அண்ட் ஃபைனலாக வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி அதுவும் வெளியில் இருக்கிற அந்த பாக்ஸுக்கு அவுட் சைடில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை எடுத்து சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரியே வந்து நிறைய தடவை வந்து இவர் தாண்டைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேட்டால் ஈஸியாக அந்த ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் கொஞ்ச நாள் ஆக 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கும்போது அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து ரிப்பீட்டிங்காக வந்து நடக்கும்போது அந்த கேட்டுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து ஓகே இது வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எரர்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி சீக்கிரமாகவே வந்து அது ஓப்பன் பண்ணுது. எவ்வளோ ஸ்க்ராட்ச் பண்ணியும் அந்த பாக்ஸை கடித்தோம் ஜம்ப் பண்ணியும் திறக்காத அந்த ஒரு பாக்ஸு திடீர்னு ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து பண்ணி அண்ட் அந்த ஒரு டைமில் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த கேட்டுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் அந்த ஃபுட்டை வந்து அது எடுத்ததுமே வந்து பை ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து நடக்குதே தவிர அதுவே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணல. போக 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 தான் டே பை டே தான் வந்து அது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி வந்து எப்படி சீக்கிரமாக இந்த ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே வந்து அது வந்து கண்டுபிடிக்குது. அதே மாதிரியே அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு லேட்ச் வந்து ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த லேட்சும் அந்த டோருமே அந்த பாக்ஸோடைய டோருமே வந்து அட்டாச்சாக வந்து இருக்கும். அண்ட் அந்த லேட்ச் வச்சு எப்படி வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த கேட் வந்து எப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் எரர்ஸ் எல்லாமே அது கமிட் அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ரையல் வந்து பண்ணதுனால தான் வந்து அதால் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா டே பை டே வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கற்றுக்கிட்டு அண்ட் வெளியில் வந்து அந்த ஃபுட்டையுமே எடுத்து வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிடுது. அண்ட் அந்த ஒவ்வொரு டேஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் வந்து ஃபுட் எடுக்கிற டைமிங்க்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த எரர்ஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேட் வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்ததுக்குரிய அந்த ஒரு டியூரேஷன் வந்து பார்க்கும்போது ஷார்ட் டைம்லேயே வந்து எடுத்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்ட்டுமே வந்து அந்த கேட் வந்து லேர்ன் பண்ணிக்கிடுது. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து நம்ம ட்ரையல் பண்ணி அண்ட் நம்மளுடைய எரர்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன எரர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாமே பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா அதே விஷயத்தை வந்து நம்ம திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சக்ஸஸாக வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதான் வந்து இந்த தியரி வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. கன்க்ளூஷனுக்கு வந்து தாண்டைக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த கேட் ஒன்றும் ஈஸியாக வந்து அதோடைய சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கல. ரேண்டமாக நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணது மூலமாக தான் அண்ட் ஃபைனலாக வந்து அந்த கேட்டுமே வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தாண்டைக்கு வந்து இந்த ஒரு தியரிக்கு வந்து என்ன நேம் வச்சார் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சார். அதுக்கப்புறமா வந்து தாண்டைக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த கேட்டுடைய லேர்னிங் பிஹேவியரை வந்து அனலைஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் பற்றி வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா கோல், மோட்டிவேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றாங்க. அது கூடவே இவர் வந்து ஒரு 3 laws ஆஃப் லேர்னிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரியை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு 3 laws வந்து தாண்டைக்கு வந்து சொல்கிறாரு. என்னெல்லாம் அப்படின்னா law of readiness and the second one is law of exercise and the final one is law of effect.
இப்போ நம்ம இந்த 3 ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் லேர்னிங்கையும் அண்ட் அதோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து டீட்டெயில் மேனரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லா ஆஃப் ரெடினஸ். இந்த லா ஆஃப் ரெடினஸ் வந்து எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, லேர்னர் வந்து எப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அப்போந்தான் வந்து லேர்னிங் அப்படின்றதே வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் லேர்னிங் வந்து அங்கே நடக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சைல்டுமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக வந்து இல்லை அப்படின்னா என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அந்த சைல்டால் வந்து லேர்ன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அண்ட் இந்த லா ஆஃப் ரெடினஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாண்ட் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு ஹார்ஸை வந்து லீட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த ஹார்ஸ் வந்து தண்ணி குடிக்காது. எப்போ அதுக்கு வந்து தேர்ஸ்டியாக வந்து இருக்குதோ அப்போந்தான் வந்து குடிக்குமே தவிர்த்து நம்ம அதை வந்து கம்பல் பண்ணி வந்து குடிக்க வைக்க முடியாது அப்படின்றாங்க. லைக்வைஸ் ஒரு சைல்டுமே வந்து அதே மாதிரி தான். என்ன தான் நம்ம வந்து எஃபர்ட் போட்டாலும் அந்த சைல்டு வந்து எப்போ ரெடியாக வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த சைல்டால் வந்து லேர்ன் பண்ண முடியுமே தவிர்த்து நம்ம அந்த சைல்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது வந்து அந்த சைல்டுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது அப்படின்றாங்க. இதுவே ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையால் ஈஸியாக அந்த ஒரு விஷயத்தைய குயிக்காகவே பிக்கப் பண்ண முடியும். அதே மாதிரி இஃபெக்டிவான ஒரு மேனரில் வந்து அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணும். பட் அந்த குழந்தை வந்து வில்லிங்காக இல்லை அப்படின்னா அங்கே லேர்னிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்காது. தாண்டைக்கு வந்து இந்த லா ஆஃப் ரெடினஸையே வந்து ஒரு 3 ஸ்டேஜஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அது அனாயிங்காகவும் முடியலாம். தென் நம்ம ரெடியே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக அனாயிங்காக தான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணுறதுலையே வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கண்டக்ஷன் வந்து நம்ம ரெடியாகி கண்டக்ட் ஆகும்போது சாட்டிஸ்ஃபைங்காக வந்து முடியும். அண்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அனாயிங்காக முடியலாம். இதுவே நம்ம ரெடியாக இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அனாயிங்கில் தான் வந்து முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக தாண்டைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் ரெடினஸில் இந்த லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றது வந்து ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம மைண்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த ஒரு குழந்தையுமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும்போது லேர்னிங் ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான் வந்து வரும் அப்படின்றாங்க. எப்போ அந்த குழந்தை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குதோ அப்போந்தான் வந்து லேர்னிங்கில் வந்து சக்ஸஸ் வந்து வரும். அண்ட் அதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் சாட்டிஸ்ஃபைங் மேனரில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லா ஆஃப் ரெடினஸ் பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம லா ஆஃப் ரெடினஸோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த லாவோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, டீச்சர் வந்து ஒரு சைல்டுக்கிட்ட எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே இந்த லா வந்து டீச்சருக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டீச்சர் வந்து கண்டிப்பாக அந்த சில்ட்ரனுடைய சைக்கோபயாலஜிக்கல் ரெடினஸை வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றணும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்ப்போம், ஒரு சில பிள்ளைங்க வந்து நல்லாவே வந்து படிச்சுட்டு வந்து சென்டம் ரிசல்ட் வந்து எடுப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க வந்து என்ன தான் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எவ்வளோ தான் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எஃபர்ட் போட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட ரிசல்ட் அப்படின்றது வந்து வராது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா ரெடினஸ் அப்படின்றது அந்த குழந்தைக்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு லா மூலமாக டீச்சருக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, குழந்தையுடைய சைக்கோபயாலஜிக்கல் ரெடினஸை வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றணுன்றாங்க. அதே மாதிரி கரிக்குலமாக இருக்கட்டும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், சைல்டுடைய மெச்சூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி தான், அவங்களுடைய மென்டல் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. இதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோடைய அந்த ஒரு சிலபஸ் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோடைய சிலபஸாக வந்து வச்சோம் அப்படின்னா
நம்ம என்னதான் வந்து ரிசல்ட் என்னதான் வந்து எஃபர்ட் வந்து நம்ம போட்டாலும் அது வந்து ஒரு புவரான ஒரு மேனரில் தான் வந்து எண்ட் ஆகும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெடினஸ் அப்படின்றது வந்து வேனிஷ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால சில்ட்ரனுடைய மென்டல் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து கரிக்குலமாக இருக்கட்டும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ரெடினஸோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லா பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்னென்னா லா ஆஃப் எக்ஸசைஸ். இந்த லா வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா லேர்னிங்கில் இந்த ரோல் ஆஃப் ப்ராக்டிஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இதில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாவை பொறுத்த வரைக்குமே வந்து லேர்னிங் வந்து எப்போதான் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது மூலமாக தான் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு லாவுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இந்த லாவில் வந்து 2 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா லா ஆஃப் யூஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் லா ஆஃப் டிஸ்யூஸ். ஃபஸ்ட் நம்ம இந்த லா ஆஃப் யூஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லா ஆஃப் யூஸ் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது இதில் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டோடைய கனெக்ஷன் வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து எப்போ வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதோ ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து யூஸாக வந்து முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற ஸ்டிமுலஸாக இருக்கட்டும் அண்ட் அது மூலமாக கிடைக்கிற ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் ரெண்டும் எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அப்போந்தான் வந்து அது யூஸாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. யூஸாக வந்து எண்ட் ஆகும். அண்ட் நம்ம பண்ணுற அந்த ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இதோடைய ஸ்ட்ரென்த்தனை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அப்போந்தான் நமக்கு வந்து அதிலிருந்து ஒரு யூஸான ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அண்ட் அதுவுமே வந்து ரொம்பவே ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ஈஸியான ஒரு மேனரில் வந்து எண்ட் ஆகும். இதுவே செகண்ட் ஒன் லா ஆஃப் டிஸ்யூஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸும் இது ரெண்டுமே வந்து கனெக்ஷனே இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அட் அ டைமில் வந்து ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸுமே வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து இங்கே டிஸ்யூஸாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது உடனே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து யூஸ். இதுவே நம்ம வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்து அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து அட் அ டைம் கிடைக்கல அப்படின்னா அது டிஸ்யூஸ். இப்போ தாண்டைக்குடைய இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரியிலையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிமுலஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹங்க்ரி கேட் அந்த பசில் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த ஹங்க்ரி பாக்ஸ்க்கு அவுட் சைடில் வந்து நம்ம ஃபுட்டு வைக்கிறோம். அதுவும் ஒரு ஃபிஷ்ஷை வந்து வைக்கிறோம். பசியில் இருக்கிற அந்த ஒரு கேட்டுக்கு அந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே நம்ம வைக்கிற அந்த ஒரு ஃபிஷ்ஷு தான் வந்து என்னென்னா ஸ்டிமுலஸ். இதுவே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஹங்க்ரி கேட் வந்து அதை பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த டோரை எப்படியாட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ணுன்ட்டு ட்ரை பண்ணுறதோ ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ். இதுவே லா ஆஃப் டிஸ்யூஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பசில் பாக்ஸ் வந்து ரொம்பவே பசிலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த கேட்டால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரியான ஒரு பசில் பாக்ஸ். இப்போது அந்த ஹங்க்ரி கேட்டுக்கு வந்து சரி நம்மளால் தான் வந்து முடியலையே, நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டுமே வந்து நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எஃபர்ட்டை வந்து விட்டுட்டு அப்படின்னா ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்யூஸ். ப்ராப்பராக வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணலை அப்படின்னா நம்மளோட எஃபர்ட் வந்து கொஞ்ச நாள் டே பை டே வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து டீகே ஆயிரும், அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு லாவுடைய மெயின் பாயிண்ட்டே வந்து ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பசில் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஹங்க்ரி கேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணனால தான் அதால் ஃபைனலாக அந்த ஃபுட்டை வந்து எடுக்க முடிஞ்சு அண்டு தான் வந்து என்னென்ன எரர்ஸ் வந்து கமிட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து அண்ட் அதோடைய டைமிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி அண்ட் டிஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து ஷார்ட் டைம்லேயே வந்து டே பை டே லேட்டர் வந்து அது எப்படியோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துடுது. ஸோ
இந்த லா மூலமாக சொல்கிற ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு சர்டன் பீரியட் வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியலை அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து அதை அப்படியே கைவிட்டுட்டோம் அப்படின்னா அது மறந்தும் போயிடும். அதுக்கப்புறமா அதோடைய ஸ்ட்ரென்த் அப்படியே வந்து வீக் ஆகி அண்ட் இது நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிடும். ஆனால் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு மேனரில் வந்து முடியும். அதே மாதிரி அதுக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்ற இந்த ஒரு லா பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த லா ஆஃப் எக்ஸசைஸோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த லா ஆஃப் எக்ஸசைஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். ஸோ டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்டில் நல்லாவே வந்து பதிகிற மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணுன்றாங்க. ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த லேர்னிங் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த சப்ஜெக்ட்னாலும், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறத வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு ப்ராசஸை. அண்ட் சஃபிஷியண்ட்டான ஒரு ட்ரில்லிங் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது தான் பிள்ளைங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்ல வெல்வர்ஸ்டாக வந்து ஆவாங்க. ஒரு ட்ரா பண்ணுறதுல இருந்து அண்ட் வெக்காபுலரி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் பிள்ளைங்களுடைய மைண்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஒரு லாவை வந்து தாண்டைக் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா லேட்டராக வந்து இவர் வந்து ரிவைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு லாவை வந்து இவர் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, என்ன தான் வந்து இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளிகபிள் அப்படின்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணாலும் அண்ட் எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்டு தான் வந்து இந்த ஒரு லா இருந்துச்சு. அதே மாதிரி லேர்னிங்லேயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து இது கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து சஃபிஷியண்ட்டானதாக வந்து இல்லை. ஏன்னா நமக்கு வந்து டைம் கன்சியூமிங் அப்படின்றது வந்து நமக்கு வேணும். அதே மாதிரி வந்து என்னென்னா எனர்ஜி கன்சியூமிங். ஸோ இந்த 2 விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுலேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து லேட்டராக இந்த ஒரு லா ஆஃப் எக்ஸசைஸை வந்து ரிவைஸ் பண்ணும்போது வந்து தாண்டைக் வந்து சொல்கிறாரு. அது கூடவே இன்னொரு விஷயத்தையுமே வந்து இவர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு. எப்பெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறோமோ அது கூடவே பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டோ அண்ட் இல்லை லேர்னர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஏதாட்டும் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுமே வந்து மோட்டிவேட் ஆகி நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையில் வந்து இருப்பாங்கன்றாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஏதோ ரிவார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஒரு லா ஆஃப் எக்ஸசைஸோடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஃபைனலாக லா ஆஃப் இஃபெக்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த லா ஆஃப் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுலேயும் தாண்டைக்கு வந்து எதை தான் வந்து சொல்கிறார் அப்படின்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸோடைய கனெக்ஷன் பற்றி தான் வந்து சொல்கிறாரு. எப்போ ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸோடைய கனெக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் இருக்கிறதுலே இந்த லா ஆஃப் இஃபெக்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸுடைய கனெக்ஷன் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அனாயிங்கான ஒரு மேனரில் இருக்கும். அதுக்கப்புறமா இதோடைய ஸ்ட்ரென்த்துமே வந்து ரெடியூஸ் ஆகி வீக் ஆயிரும் அப்படின்றாங்க. ஆனால் எப்போ இது வந்து நல்லா வந்தது இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மேனரில் அக்கம்பனி ஆகும்போது தான் வந்து இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இது ரெண்டோடைய கனெக்ஷனுமே வந்து ப்ராப்பராக வந்து அக்கம்பனி ஆகாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து வீக்கன் ஆகி ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. அண்ட் இந்த லா ஆஃப் இஃபெக்டில் வந்து ஒரு லைனை வந்து கோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் கோஸ் வெரி வெல் வித் திஸ் லா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது அதே ஸ்பீடில் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சி லேர்னர் வந்து எப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கிறாங்களோ அப்போந்தான்
ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுவே நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்கள பார்க்கும்போதே வந்து ஒரு அனாயன்ஸாவோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து உருவாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வீக்கனாக தான் வந்து இருக்கும். அண்ட் அவங்களுடைய லேர்னிங் அப்படின்றது ரொம்பவே வீக்கனாக தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டிமுலஸ் வந்து கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லேர்னிங்குமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சப்போஸ் நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு அப்படின்னா லேர்னர்ஸுடைய லேர்னிங் அப்படின்றது வந்து வீக்கனாக தான் இருக்குன்றாங்க. லேட்டராக 1930 வந்து லா ஆஃப் இஃபெக்டை வந்து தாண்டைக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ரிவார்ட் தான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்றாங்க. சப்போஸ் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து வீக்கனாக தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற அந்த ரெஸ்பான்ஸு அவங்களுடைய லேர்னிங்காக இருக்கட்டும் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிவார்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனல் லா ஆஃப் இஃபெக்டில் வந்து இவர் வந்து பனிஷ்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து இவர் வந்து பேசுகிறத விட இவர் வந்து ரிவார்ட் ஆஸ்பெக்டில் தான் வந்து இவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் இதிலிருந்து சொல்ல வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரிவார்ட் மட்டும்தான் வந்து கொடுக்கணுமே தவிர்த்து பனிஷ்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து போகக்கூடாது அப்படின்றதான் வந்து இந்த ஒரு லா ஆஃப் இஃபெக்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது. இது எல்லாமே லா ஆஃப் இஃபெக்ட் பற்றி உள்ள விஷயங்கள். ஃபைனலாக லா ஆஃப் இஃபெக்டுடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த லா ஆஃப் இஃபெக்டில் வந்து எந்த மாதிரியான எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். இது ரெண்டும் தான் வந்து லேர்னிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஏன்னா எப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்குறோம் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோமோ அப்போ தான் பிள்ளைங்களுமே வந்து மோட்டிவேட் ஆகுவாங்க. அண்ட் கொடுக்குற அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து நெகட்டிவான ஒரு மேனரில் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் வந்து கொடுக்கும்போது தான் பிள்ளைங்களுமே வந்து அவங்களுடைய லேர்னிங்கில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸுமே வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு மேனரில் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய இந்த லேர்னிங் ட்ரையல்ஸ் அப்படின்றதுமே வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங் கான்சிக்வன்சஸ் தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த பசில் பாக்ஸ்க்கு இன்சைடில் இருக்கிற அந்த ஹங்க்ரி கேட் வந்து நம்மளால் வெளியில் போயிட்டு அந்த ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எஃபர்ட்டை மட்டும் விட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கான்சிக்வன்ஸ் வந்து நடந்திருக்காது. ஆனால் நம்ம வந்து எப்படியாட்டு வந்து எஃபர்ட் போட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு வந்து நிறைய ட்ரையல்ஸ் வந்து பண்ணதுனால தான் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கான்சிக்வன்ஸ் வந்து நடந்துச்சு. லைக்வைஸ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்லேயுமே வந்து டீச்சர்ஸுமே பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு மேனரில் தான் அப்ரோச் பண்ணோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ரிவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுடைய லேர்னிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண வைக்கணும் அப்படின்றாங்க. ரெஸ்பான்ஸை வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கிறது வந்து யார் கையில் வந்து இருக்குது அப்படின்னா டீச்சர். ஸோ டீச்சர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ரெஸ்பான்ஸுமே நல்ல ஸ்ட்ரென்த்தனான ஒரு மேனரில் வந்து கிடைக்கும். இதுவே நம்ம வந்து பனிஷ்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லாவே வீக்காக தான் மாற்றும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்கூல் லேர்னிங்கில் நம்ம வந்து ரிவார்டு தான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமே தவிர்த்து பனிஷ்மெண்ட் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு லேர்னிங் சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நீ இதில் சக்ஸஸ் ஆனால் அப்படின்னா ரிவார்டு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டும் பிள்ளைங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த எல்லா விஷயமே வந்து தாண்டைக்குடைய ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till then. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.